பாவம் விஜய வந்து நம்ம ஊர்ல கெடா வெட்டுறதுக்கு ஒரு கெடாய கூட்டு வந்து மஞ்சள் தண்ணிய ஊத்தி சிலுப்புன உடனே பொளக்குன்னு போட்டுருவாங்கல்ல, அது போல விஜய கட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்க. நான் விஜய அப்படிதான் பாக்குறேன். பரிதாபமா பாக்குறேன். விஜய் அவர்கள் ஒரு பலிகடா தான். அவருக்கு அரசியலே தெரியாது பாவம். தெரியாத ஒருத்தர் தூக்கிட்டு வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு 5, 6 பேர் சேர்ந்து இந்த வேலைய பாக்குறாங்க. குஷி ஆனந்த் போன்ற ஆட்கள்லாம் சேர்ந்து இந்த வேலைய பாக்குறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இவரோட பலமுறை இவருடைய வீட்ல நீலாங்கரையில பேச்சுவார்த்தை நடத்தியது வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? ஆனா பாவம் இவருக்கு அரசியலும் தெரியாது, பெரியாரும் தெரியாது. நீங்க பெரியாரை குறித்து சீமான் பேசுறாருங்க. பெரியாரை குறித்து நாடாளுமன்றத்துல இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. இப்ப பெரியாரை குறித்து பல இடங்களில் எதிர்மறையாக விமர்சனம் இல்ல, வன்மத்தை கக்குச்சு ஒரு கூட்டம். விமர்சனம் வேறு, வன்மம் வேறு. நீங்க தாராளமா சுந்தரவலியை விமர்சிக்கலாம். உங்க பேச்சு சரியில்லைங்க, உங்க வார்த்தை சரியில்லைங்க, தாராளமா விமர்சிக்கலாம். ஆனா சுந்தரவலி யார் தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஐட்டம் கதை வச்சிருப்பீங்கல்ல, அது வன்மம். சரிங்களா? இதுதான் பெரியார் மீது வன்மத்தை கொட்டிட்டு இருக்க ஒரு கூட்டம். ஆனா அதுக்கு எப்படி இவர் அறிக்கை வெட்டி வெளியிட்டாரு? பெரியாரோடு முரண்பாடுகள் இருந்தாலும் என்னவா, பெரியாரோடு முரண்பாடுகள் இருந்தாலும் எங்கள் கொள்கை தலைவர் அவர்தான். சரி, நீ முரண்பாடு இருக்குன்னு எந்த இடத்துல முரண்பாடு அத போட்டுக்கணும்ல. அப்போ உங்களுக்கு பெரியார தெரியல. நீங்க பெரியார் அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் அக்கா தங்கச்சி கூடயும் உனக்கு பாலியல் தேவை இருந்தா போகலான்னு ஒரு பெரும் பொய்யை, உருவாக்கப்பட்ட பார்ப்பனியம் காலங்காலமா சொன்ன ஒரு பொய்ய வெளிப்படையா நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வரை ஒருத்தனாலே ஆதாரம் கொடுக்க முடியல.